வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 21 பேர் உயிரிழப்பு. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானம் எண்ணெய் துறைமுகத்தில் பெருந்தீ விபத்து. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம். பாஸ்போர்ட் முதல் டாலர் வரை ட்ரம்பின் பெயர். தம்பி விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள். சீமான். ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாகும். ட்ரம்ப் எச்சரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தாக்குதல் அச்சுறுத்தல். அமெரிக்கா எச்சரிக்கை. சர்வதேச கடற்பரப்பில் சமூக ஆர்வலர்கள் கடத்தல். இஸ்ரேலுக்கு ஸ்பெயின் கடும் கண்டனம். 2 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்த ரஷ்யா. சந்தேகம் எழுப்பும் உக்ரைன். ஈரான் ராணுவத்தின் கடுமையான எச்சரிக்கையினால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்ததாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் ஹெனான் மாகாணத்தில் உள்ள லியூயாங் நகரில் அமைந்துள்ள ஷுவா ஷெங் பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் மாலை 4:40 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. வெடிப்பின் தாக்கம் தீவிரமாக இருந்ததனால் தொழிற்சாலையை சுற்றியுள்ள 3 கிலோமீட்டர் வசித்து வரும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காயமடைந்த 61 பேருக்கு சிகிச்சை வழங்குவதற்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சீனா அரசு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை கண்டறிய ரோபோக்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட பட்டாசு நிறுவனத்தின் பொறுப்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் தொழிற்சாலை வளாகத்துக்குள் இருந்த 2 வெடிமருந்து கிடங்குகள் கூடுதல் ஆபத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானம் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் முக்கிய எண்ணெய் துறைமுகமான புஜைராவை தாக்கியதில் பெருந்தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புஜைரா எண்ணெய் துறைமுகம் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மிகப்பெரிய துறைமுகம் என்றும் மற்றும் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் வருவதற்கு முன்பு இதுவும் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு இலக்காகியது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பாதுகாப்பு படைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதல் குறித்து ஈரான் அரசு எந்த தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்க குடிமக்களின் புதிய பாஸ்போர்ட்களில் அதிபர் ட்ரம்பின் முகம் இடம்பெறவுள்ளது. பாஸ்போர்ட்டின் உட்பக்கத்தில் சுதந்திர பிரகடன உரையின் நடுவே ட்ரம்பின் புகைப்படம் மற்றும் தங்க நிறத்தில் அவரது கையெழுத்து அச்சிடப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பதவியில் இருக்கும் அதிபரின் கையெழுத்து டாலர் நோட்டுகளில் இடம்பெறவுள்ளது. வழக்கமாக கருவூல அதிகாரிகளின் கையெழுத்து மட்டுமே இருக்கும் நிலையில் இனி வரவிருக்கும் டாலர் தாள்களில் ட்ரம்பின் பெயர் மற்றும் கையெழுத்து அச்சிடப்படும். அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் உள்ள முக்கிய அரச கட்டிடங்களில் உள்ள ட்ரம்பின் பிரம்மாண்ட பேனர்களும் தொங்கவிடப்பட்டுள்ளன. நீதித்துறை, தொழிலாளர் துறை மற்றும் விவசாயத்துறை ஆகிய கட்டிடங்களின் முகப்பில் ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் தியோடர் ரூஸ்வெல்ட் போன்ற வரலாற்று தலைவர்களின் படங்களும் இணையாக ட்ரம்பின் உருவப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக புதிய அரசுக்கு எனது வாழ்த்துக்கள். தமிழ்நாடு எனும் தாய் நிலத்தின் நலன் உயர்வுக்காக தொடர்ச்சியாக களம் பணியாற்றுவோம். மண் மக்களுக்கான ஆக்கப்பூர்வ மாற்று அரசியலை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாய் செயலாற்றுவோம் என சீமான் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. எதிர்வரும் மே 7ஆம் தேதி விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டுள்ளார். இதேவேளை கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 35 லட்சம் வாக்குகளுடன் 8.19% பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 4% பெற்று முதல் முறையாக வாக்கு வங்கியில் சரிவை சந்தித்துள்ளது.
ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையிலோ அல்லது பாரசீக வளைகுடா பிராந்தியத்திலோ உள்ள அமெரிக்க கப்பல்களை இலக்கு வைக்க முயன்றால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் முன்னரை விட இப்போது நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கின்றது. இதற்கு முன்னரும் ட்ரம்ப் இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்திருப்பதுடன் கடந்த மாதம் சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒரு முழு நாகரிகமே அளிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்க முயன்ற கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அமெரிக்க இராணுவத்தால் 7 ஈரானிய படகுகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் ட்ரூத் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அத்துடன் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது, மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது ஆகிய 2 தெரிவுகளுமே உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் நிலவுவதனால் அங்குள்ள அமெரிக்க குடிமக்களை மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அமெரிக்க தூதரகம் அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகம் இலக்கு வைக்கப்பட்டதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. வான்வழி அச்சுறுத்தல்கள் குறித்தும் அமீரக அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை அமெரிக்காவின் குடிமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புக தயாராக இருக்க வேண்டும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. அமீரகத்துக்கான பயண ஆலோசனையை அமெரிக்கா நிலை 3 வைத்துள்ளது. அதாவது குடிமக்கள் அங்கு பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது. தூதரகம் மற்றும் தூதரக அலுவலகங்கள் தொடர்ந்து இயங்கினாலும் அவசர தேவையில்லாத அரச பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவங்கள் நிகழும் போது ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடி கதவுகள் அருகில் இருப்பதை தவிர்க்குமாறும் போதுமான உணவு மற்றும் மருந்துகளை இருப்பு வைத்திருக்குமாறும் அமெரிக்க குடிமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமீரக வான் பாதுகாப்பு படையினர் ஈரானால் ஏவப்பட்ட 15 ஏவுகணைகளையும் 4 ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் புஜைரா எண்ணெய் ஆலை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதிக்கு கடல் வழியாக உதவிப் பொருட்களை கொண்டு சென்ற குளோபல் சுமுத் என்ற சர்வதேச உதவிக்குழுவின் கப்பலில் பயணித்த சமூக ஆர்வலர்களை இஸ்ரேல் ராணுவம் சிறைபிடித்துள்ளதற்கு ஸ்பெயின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் கிறிஸ் நாட்டுக்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இவர்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஸ்பெயின் அரசு தனது நாட்டு ஆர்வலரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. சிறைபிடிக்கப்பட்டுள்ள 2 ஆர்வலர்களும் தங்களுக்கு இழைக்கப்படும் உடல் மற்றும் மனரீதியான சித்திரவதைகளை கண்டித்து கடந்த 6 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அதாலா என்ற மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் எல்லையிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச கடல் பரப்பில் வைத்து இவர்களை கடத்தியது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் இந்த விவகாரத்தில் இஸ்ரேலிய நீதிமன்றங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்று வழக்கறிஞர்கள் வாதிட்டுள்ளனர். தற்போது இவர்களது சிறை காவல் நீடிக்கப்பட்டுள்ளதனால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளிடையே இந்த விவகாரம் பெருங்கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக நடைபெற்று வரும் போர் நடவடிக்கையில் 2 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் அடைந்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் வகையில் ரஷ்யாவில் 2026ஆம் ஆண்டு மே 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வெற்றி தினம் கொண்டாடப்பட உள்ளது. வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு உக்ரைனுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவானது ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேரடி உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் நிறுத்தத்தை உக்ரைனும் கடைபிடிக்கும் என்று நம்புவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்தேகம் எழுப்பியுள்ளார். அதில் போர் நிறுத்தம் தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ முன்வழிவும் பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த போர் விடுமுறையை ரஷ்யா தனது பலத்தை பெருக்கிக் கொள்ளவும் தந்திரோபாய சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவும் ரஷ்யா முயற்சிப்பதாக ஜெலன்ஸ்கி சந்தேகம் எழுப்பியுள்ளார். இதனால் மே 9ஆம் தேதி பிறகு ரஷ்யா தாக்குதலை மேலும் வீரியமாக முன்னெடுக்கலாம் என்றும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பதற்ற நிலை மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணையை அணுகவோ அல்லது அதற்குள் நுழையவோ அமெரிக்க படைகள் முயற்சித்தால் அவற்றை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் ராணுவம் கடுமையாக எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள கப்பல்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு செல்லும் நோக்கில் புரொஜெக்ட் கிரீடம் எனப்படும் கடற்படை நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் தரப்பின் தகவலின்படி குறித்த கடற்படை நடவடிக்கைகள் அடுத்த சில மணி நேரங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிலையை முடிவு கொண்டு வருவதற்கான 14 அம்சங்களை கொண்ட தனது சமீபத்திய முன்மொழிவுக்கு வாஷிங்டனிலிருந்து கிடைத்த பதிலை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தெஹ்ரான் முன்வைத்த இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள முடியாதது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.